श्री राम जय जय राम। 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 जय श्री राम। कोटि गुणे कैसा पाषाण, त्याचेही ऐका लक्षण। श्रोती करावे श्रवण, सावध होऊनी। माणिक मोती प्रवाळ पाची, वैडूर्य वज्रनीळ गोमेदमणी। परिस केवळ पाषाण बोलिजे। याही वेगळे बहुत, सूर्यकांत सोमकांत। नाना मोहरे सप्रचित, औषधा कारणे। याही वेगळे पाषाण भले, नाना तीर्थी जे लागले। वापी कूप सेखी जाले, हरिहर मूर्ती। याचा पाहता विचार, पाषाणा ऐसे नाही सार। मनुष्य ते काये पामर पाषाणा पुढे। तरी तो ऐसा नवे पाषाण, जो अपवित्र निःकारण। तया सालिका देह जाण, दुश्चित अभक्तांचा। आता असो हे बोलणे, घात होतो दुश्चितपणे। दुश्चितपणाचे निगुणे, प्रपंच ना परमार्थ। जय श्री राम। ஜெய் ஸ்ரீராம். சத்குருநாத்தால் கூட இருக்கும் பொழுது ஒவ்வொரு க்ஷணமுமே பாடம்தான். அவர் நம்மளை பார்க்கிறது பாடம், அவர் நம்மளை கட்டாட்சிக்கிறது ஒரு பாடமாக இருக்கும். அவர் அசைஞ்சாலே ஒரு பாடமா இருக்கும். ஒவ்வொரு அசைவும் பாடம், திரும்பி பார்த்தா பாடம், தன்னை கட்டாட்சம் பண்ணினா பாடம் அப்படின்னு அவர் கூட இருக்கும் பொழுது ஒவ்வொரு க்ஷணமுமே அதுல இருந்து நம்ம கத்துக்கிறதுக்கு ஒன்று இருக்கும். இதுல ஆச்சரிய விஷயம் என்னன்னா, கத்து கொடுக்கணுமாக்கும் அப்படிங்கறதுக்காக அவர் அப்படி இல்லை. அவருடைய வாழ்க்கையே கத்துக்கிற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். ஸ்கூல் பாடம் காலேஜ் பாடம் மாதிரி ஒரு கால் விருப்பமே இல்லாம தான் ஸ்கூல் காலேஜ் கூட முக்காவாசி பேரும் போவோம். இங்க அப்படி இருக்காது. பாடின்னு சொல்லி தர மாதிரியே இருக்காது. அவர் கூட கொஞ்ச நேரம் இருந்து வந்தப்புறம் பார்த்தா எதையோ கத்துன்னு வந்தோம், ஒரு சம்பத்தை பெற்று வந்தோம் அப்படிங்கிற ஒரு அனுபவம் நம்ம ஹிருதயத்துல நமக்கு தெரியும். அதனாலதான் போயிட்டு வந்ததுமே ஒரு ஃபுல்ஃபில்டு ஃபீலிங். அவர் 5 நிமிஷம் பார்த்துட்டு வந்தோம்னாலுமே ஒரு மன நிறைவு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா அவர்கிட்ட நினைத்து கொண்டு வரோம். உண்மையான பிரசாதம் அதுதான். அவர் கொடுக்கக்கூடிய தீர்த்த பிரசாதம் இருக்கவே இருக்கு. ஆனா அவர் கூட கொஞ்ச நேரம் பழகி வந்ததுக்கு அப்புறம் ஹிருதயம் அப்படியே பூரிச்சு போய் வரோமே, அதுதான் உண்மையான பிரசாதம். அது ஜன்மா முழுக்க நம்ம கூட இருந்துண்டு நம்மளுக்கு அப்பப்போ அந்த பாடங்கள் தானே ஹிருதயத்திலிருந்து ஸ்புரிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் சத்குருநாத்தால் கூட இருக்கிறதே எப்பவுமே பாடம் தான். இது இப்படி இருக்கிறதே சத்குருநாத்தால தரிசனம் பண்ணிட்டு வரவாளுக்கே இந்த பாடம் அவா ஹிருதயத்துக்கு புரியும். ஆனா அந்த சத்குருநாத்தால் கிட்ட சிஷ்யாளாகவே இருந்தா ஒவ்வொரு க்ஷணமும் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் கூட பாடம். அதை அவளை கேட்டா அவ சொல்லுவா நம்ம கிட்ட அது எப்படி இருக்குன்னு. அவளுக்கு தான் அந்த அனுபவம் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அவர் பேசினா கேட்கணுமா? அசைவிலையோ கட்டாட்சத்திலேயோ ஒரு பாடத்தை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப சூக்ஷ்மமான விஷயமா இருக்கு. ஆனா அவர் பேசுவாரே, உபன்யாசமோ பிரவச்சனமோ இல்ல சாதாரண சம்பாஷணமோ, அந்த சாதாரண சம்பாஷணத்தை கூட பாடம் இருக்குமே. அப்போ அது மாதிரி பேச்சிலேந்து தெரியக்கூடிய பாடம் கொஞ்சம் கூட ஸ்தூலமா இருக்கு இல்லையா, அவ்வளவா சூக்ஷ்மமா இருக்காது.
விதவிதமா இருந்து சொல்லி தருவார். இப்ப இதுக்கு முன்னாடி 2 சம்பவங்கள் இந்த 2 வினாடி சமாசத்திலேயே பார்த்தோம். கொஞ்சம் திட்டுறார், கொஞ்சம் லைட்டா திட்டுறார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்படியும் சொல்லி தருவார். அப்போ அவர் கொஞ்சியும் சொல்லி தருவார், சாதாரணமா பேசியும் சொல்லி தருவார், திட்டியும் சொல்லி தருவார். சிலப்போ விளையாட்டு கூட விளையாடுவார், விளையாடி கூட நம்மளுக்கு பாடத்தை சொல்லி தருவார். இந்த சமாசத்துல விளையாடுறாரு பார்த்தீங்களா ஸ்ரோதாக்கள் கூட. ஸ்ரோதாக்கிட்ட கேள்வி, எல்லாரும் இவ்வளவு சத்சங்கத்துல இருந்துட்டு இருக்கா, எவ்வளவோ பேர் எவ்வளவோ உபதேசங்களை வாங்கிண்டு சத் விஷயத்துல ஈடுபட்டு இருக்கா, ஆனா யாரும் மோட்ச பிராப்தி அடைஞ்ச மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்டா, அதை கேட்டதுக்கு விளையாட்டா என்ன சொன்னார்? மன உருக்கம் இல்லாமல், ஏகாகிர சித்தம் இல்லாமல், மன உருக்கத்தை விட ஏகாகிர சித்தம் இல்லாமல் எப்பேற்பட்ட சத் விஷயத்துல ஈடுபட்டாலும் அவனும் பாராங்கல்லும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிவிட்டார். அது சொன்னதுமே சுருக்குன்னு பட்டுது அந்த சிஷ்யனுக்கு. நம்மளை போய் பாராங்கல் சொல்லிவிட்டாரே அப்படின்னு சுருக்குன்னு படுறது. சத்குருநாத்தார் நினைக்கிறார், நான் இப்படி சொன்னும் பொழுது அவனுக்கு ஏன் மனசு குத்தணும்? அப்படின்னா நம்ம பாராங்கல் போல இருக்கோம்னு அவன், நம்ம சொன்னதுக்கு நம்ம பாராங்கல் போல இருக்கோம்னு அவன் மனசுல எண்ணமோ, அப்போ அந்த எண்ணத்தை நகர்த்தணும். அந்த எண்ணத்தை நகர்த்துறதுக்கு விளையாடுறாரு இங்க சமர்த்த ராமதாசர். என்ன விளையாட்டு? பாராங்கல்னா என்னன்னு பேச போறார். இப்ப அடுத்து சொல்லக்கூடிய 5 ஓவிக்கள் பாராங்கல் மகாத்மியம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆரம்பிக்கும் போதே சொல்றார், கோட்டி குணே கைசா பாஷான, பாஷாணத்துடைய குணத்தை நான் சொல்றேன் அப்படின்னு பாராங்கல் பெருமை, பாராங்கல் மகாத்மியம் ஆரம்பிக்கிறார். தியாச்சேகி ஐகா லட்சண, இதுதான் ஒவ்வொரு க்ஷணமும் சத்குருநாத்தால் கூட இருக்கிறது பாடம் சொன்னதுக்கு காரணமே. பாராங்கல்ல பத்தி கொஞ்ச நேரம் பேச போறாரா இவர்? சாதாரணமா எவனாவது பேசிட முடியுமா? அப்படி கல்லு பத்தி பேசுறவா கல்லு மேல டாக்டரேட் பண்ணினவா இருப்பா, அது விஷயம் இல்லை. ஆனா கல்லை பத்தி பேசி அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு சத் விஷயத்தை எடுத்து கொடுக்கறது சத்குருநாத்தால தான் முடியும். தியாச்சேகி ஐகா லட்சண, அந்த பாராங்கல் இருக்கே அதுக்கு கோட்டி குணம் உண்டுப்பா, அதோட லட்சணம் நான் சொல்றேன் கேள் அப்படின்னு சொல்லி மெனக்கெட்டுன்னு ஸ்ரோதி கராவே சிரவண சாவதஹோனி, நான் என்ன சொல்லறேனோ அத ஸ்ரோதாக்களே எல்லாரும் முழுக்க கவனத்தை கொடுத்து கேளுங்கோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். மாணிக்க, மாணிக்கன மாணிக்கம், ரூபி, மோத்தி, மோத்தினா முத்து, நல்முத்து, பிரவாள அப்படின்னா கோரல், பாச்சி எமரால்டு, வைடூரிய அப்படிங்கிறது டர்காய்ஸ் அப்படின்னு சொல்றது, வஜ்ரநீல அப்படிங்கிறது டைமண்ட் வைரம், கோமேதமணி கோமேதகம், பரிசக்கல்லு, கேவல பாஷாண போலிஜே, இதெல்லாம் வெறும் கல்லு தானே. எப்படி இருக்கு பார்த்தா? இதான் விளையாடுறாரு அவர். ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு ரத்னம் பேரா சொல்லும் போது நம்மளுக்கு எப்படி ஏறிண்டே வருது வேல்யூ. கடைசியில கேவல பாஷாண போலிஜே ஒரு கல்லு தானேப்பா. ஸ்ரோதா அப்படி முடிச்சு கேட்டு இருக்கான். அடுத்து சொல்றார், யாஹி வேகலே பகுத்த, இன்னும் நிறைய உண்டு தெரியுமா உனக்கு? இந்த பேரெல்லாம் கூட நம்மளுக்கு தெரியாது, அதெல்லாம் சத்குருநாத்தால் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு பாருங்க. சூரியகாந்த, சூரியகாந்தி கல்லு, சோமகாந்த சந்திரகாந்த கல்லு, இது மாதிரி நானா மோகரே விதவிதமான கற்கள், சுப்பிரசித்த ரொம்ப பேர் வாய்ந்த கற்கள், ஔஷதாக்காரனே எல்லாம் நிறைய கல்லுகள்லாம் ஔஷதங்கள் கூட. ஏதாவது ஒரு வியாதி அந்த கல்லை தேய்ச்சு அது மேல தடவுறது, கல்லை பொடிச்சு அதனால ஒரு ஔஷதம் தயார் பண்றது, அது மாதிரி நிறைய ஔஷதம் பண்ணக்கூடிய கற்கள்லாம் உண்டு. யாஹி வேகலே பாஷாண பலே, இதெல்லாம் ஆச்சா? இதெல்லாம் ஆயிடுதா? இன்னொரு கோணம் சொல்றேன் கேளு, கல்லு பத்தி இன்னொரு கோணம் சொல்றேன் கேளு. யாஹி வேகலை இன்னொரு கோணம், பாஷாண பலே, கற்கள்னா உயர்ந்ததுன்னு ஏன் சொல்றேன்? மனுஷனை விட கற்கள் உயர்ந்ததுன்னு ஆரம்பிச்சார்டியா. ஏன் சொல்றேன்னா, நானா தீர்த்தி ஜேலாகலே, எவ்வளவு தீர்த்த கஷேத்திரங்கள், காஞ்சி, மதுரா, அயோத்தியா, காசி, என்னது அந்த தீர்த்த கஷேத்திரம்லாம்? எல்லாம் கல்லால நிர்மாணம் பண்ணின தீர்த்த கஷேத்திரம் தானே. அப்புறம் பெரிய பெரிய தடாகங்கள், புஷ்கரம் போல தடாகங்கள், புஷ்கரிணி, அந்தந்த கோவில்ல இருக்கக்கூடிய குளங்கள் எல்லாத்துக்குமே
குளத்துல வந்து ஜலம் சும்மா காத்துலியானுக்கும் ஒரு கல்லுனால நிர்மாணம் ஒன்னா நேச்சர்னாலேயே நிர்மாணம் பட்ட புஷ்கரம் மாதிரி ஒரு தடாகமா இருக்கணும், இல்ல திருப்பதி கோவில்ல கட்டின புஷ்கரணி மாதிரி நாம் நிர்மாணம் பண்ணிதான் இருக்கணும். எதுவா இருந்தாலும் கல்லால பண்ணின ஒரு கட்டடத்துல தானே இந்த தீர்த்தத்தை பிடிச்சு வைக்க முடியும். அது வந்து நிசர்கமே கட்டிருந்தா என்ன, மனுஷன் கட்டினா என்ன, அந்த கல்லு மாத்திரம் இல்லையானால் அந்த தடாகத்தை கட்ட முடியுமாப்பா? முடியாதே. எவ்வளவு உயர்ந்தது பார்த்தியா கல்லு, வாப்பி. அது மாதிரி உங்க வீட்டு கிணறு வெட்டணும்னா, கிணறு வந்து என்னது, கிணறுனா என்னது, ஒரு குழி. அந்த குழியில தீர்த்தம் வருது. அந்த குழி எதால பண்ணப்பட்டது? கற்கள்னாலையும் மண்ணாலையும் பண்ணப்பட்டது தானே. கூப்ப சேக்கி ஜாலே. அடுத்தது தேவாலயங்கள். பெரிய பெரிய தேவாலயங்கள்லாம் சிகரங்களால் சேக்கி, பெரிய பெரிய தேவாலயங்கள் அதை எட்டக்கேந்து பார்த்து உள்ள போய் பெருமாளை சேவிக்க முடியாட்டாலும் எட்டக்க நின்று கோபுரத்தை சேவிச்சாலும் பெருமாளை சேவிச்சா மாதிரின்னு சொல்றோம் இல்லையா. அந்த சேக்கி, அந்த சிகரங்கள்லாம் இருக்கே, அந்த சிகரங்கள்லாம் எதால பண்ணப்பட்டது? கல்லால பண்ணப்பட்டது தானே. அப்புறம் அந்த தேவாலயமே கல்லால கட்டின கட்டடம் தானே. கல்லு இல்லையானால் தேவாலயத்தை நிர்மாணம் பண்ண முடியுமா? முடியாது. இதெல்லாம் இருக்கட்டும், உள்ள இருக்கக்கூடிய மூர்த்தி உன் கண்ணுக்கு தெரியற மாதிரி, உன் கையினால கைங்கரியம் பண்ண முடியற மாதிரி, உன்னால பூஜா அர்ச்சா எல்லாமே பண்ண முடியற மாதிரி எனக்குன்னு ஒரு தெய்வம், நம்மளுக்குன்னு ஒரு தெய்வம் சொல்லிக்கிறதுக்கு ஒரு சிவனோ ஒரு விஷ்ணுவோ ராமரோ கிருஷ்ணனோ எந்த மூர்த்தியை உள்ள ஸ்தாபனம் பண்ணி வைக்கிறோமோ அந்த மூர்த்தியை நிர்மாணம் பண்றதுக்கு கல் இருந்தா தானே முடியும். நம்ம ஆண்களுக்குள்ளேயும் சின்ன விக்கிரகத்தை வச்சுக்கணுமானால் ஒரு கல் இருந்தா தானே அதனால ஒரு விக்கிரகத்தை பண்ண முடியும். அதனால மூர்த்தி ஹரிஹர மூர்த்தி, ஹரியானாலும் ஹரனானாலும் எந்த மூர்த்தியும் பண்றதுக்கு, அந்த மூர்த்தி பண்றதுக்கு கல்லு இருந்தா தானே பண்ண முடியும் இல்லையா. பாத்தையா கல்லு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பார் அப்படின்னு கல் மகாத்மியம் சொல்லிட்டு இருக்காரு. யாச்சா பாகாத்தா விசார பாஷானா ஐசே நாகி சார். நான் சொல்லற மாதிரி இந்த கண்ணோட்டத்துல நீ பாஷாணத்தை பார்த்தையானால் பாஷாணத்தை விட சாரமான விஷயம் வேற எதுவும் கிடையாது. உண்மைதானே. நம்ம இருக்கிற கிரகங்கள்லாம் கல்லால, எந்த குருகுலத்துல போய் இருந்து எந்த பாடசாலைக்கு போய் பாடம் கத்துக்கிறோமோ அதனாலும் கல்லால கட்டினப்பட்டது. கோவில்கள் தேவாலயங்கள் கல்லால கட்டப்பட்டது. தீர்த்த கஷேத்திரங்களே கல்லுதானே. எல்லா பிரதேசமுமே கல்லுதானே. இந்த பூமியே கல்லுதானே. இது மாதிரி எவ்வளவோ அண்டங்கள்லாம் இருக்கு, எல்லாமே கல்லுதானே. சிருஷ்டியில எது இருக்கோ அது இருக்கணுமானால் கல்லுன்னு ஒண்ணு இல்லையானால் சிருஷ்டியே கிடையாது. பாஷாண ஐசே நாகி சார. பாஷாணம்னு ஒண்ணு இல்லையானால் ஒன்னும் கிடையாது. எல்லாத்துக்கும் சாரம் பாஷாணம். பாஷாணத்துடைய ஆதாரத்துல தான் எல்லாம் நிக்கிறது. பாஷாணத்துடைய ஆதாரத்துல தான் எல்லாத்தையும் நிர்மாணம் பண்றதுக்கு மெட்டீரியலும் கிடைக்கிறது. பாஷாணத்துடைய ஆதாரத்துல தான் பகவானை காமிக்கிறதுக்கு ஒரு மூர்த்தியை கூட நம்மளுக்கு பண்ண முடியாது. பாஷாணம் மாதிரி ஒண்ணு உண்டா நீ சொல்லு. அப்போ மனுஷத்தே காயே பாமர பாஷாணா புடே. அந்த கல்லுக்கு நேர மனுஷன் என்ன கேள்வி கேட்கிறார் சத்குருநாத்தாள். என்ன அந்த கல்லுக்கு எதிரில் மனுஷன் என்னப்பா? கல்ல போய் கல்லு கல்லுன்னு கரைச்சு கொட்டுறையே. கல்லுடு மகாத்மியத்தை பார்த்ததுன்னா மனுஷன் அந்த கல்லுக்கு எதிரில் பாமரன் அப்படின்னு. கல்லு இவ்வளவுலாம் கல்லுனால உபயோகப்படுறதே, மனுஷனால உபயோகம் உண்டா? மனுஷனால உபயோகப்பட முடியறதா? இது மாதிரி. அப்போ மனுஷிய பாஷாணா புடே தேக்காயே பாமர. ரொம்ப நீச்சன். கல்ல பார்க்கும் பொழுது மனுஷன் நீச்சனா இருக்கான் அப்படிங்கிறார். சிஷ்யன் அப்படியே தக்குன்னு கேட்கிறான். இது இப்படி சொல்றாரு சத்குருநாத்தாள். சொல்றது எல்லாம் எதுவும் தப்பு இல்லையே, மனசுக்கு போய் சேர்றது இவர் சொல்றது. தரி தோ ஐசானவே பாஷான ஜோ அபவித்ர நிக்காரண தயாசாரிகா தேகஜான துஷ்சீத அபக்தான்சா. இவ்வளவு சொன்னேனே. இந்த கற்கள் ரத்னத்திலேருந்து ஆரம்பிச்சு மாணிக்கம் அப்படிங்கிற ரத்னம், மாணிக்கத்தையும் கல்லுன்னு சொன்னாலும் மாணிக்கத்துக்கு எவ்வளவு வேல்யூ நீ வச்சிருக்க. அந்த முத்து கல்லுன்னு சொன்னாலும் அதுக்கு எவ்வளவு நீ வேல்யூ வச்சிருக்க. அந்த பிரவாளமோ வைடூரியமோ வைரமோ கோமேதகமணியோ சோம சூரியகாந்தி பரிச கல்லு சோம சூரியகாந்தி கல்லு சந்திரகாந்த கல்லு எதை எடுத்தாலும் எல்லாத்துக்கும் வேல்யூ இருக்கேப்பா. உனக்கு வேல்யூ உண்டா? காலத்துக்கு அந்த வேல்யூ வைரத்துக்கு இருந்தே இருக்கேன்.
எவ்வளவு காலமானாலும் இருக்கேன், வேல்யூ இன்க்ரீஸ் வேற ஆயிட்டு போயிட்டு இருக்கேன். உனக்கு அது மாதிரி இருக்கா? அப்போ அந்த கல்லுன்னு சொல்லும் பொழுது இவ்வளவு வேல்யூ உயர்ந்தது. இன்னைக்கும் பார்த்தோமானால் ஜஸ்ட் கொஞ்சம் இதே தள்ளி வந்து பேசுறேன், இன்னைக்குமே வேல்யூ எஸ்டேட்டுக்கு தானே ஜாஸ்தியாருது. எஸ்டேட் பிரைஸ் தானே இன்னைக்கும் ஜாஸ்தியாருது. என்னைக்குமே லேண்டுக்கு தான் பிரைஸ் ஜாஸ்தி ஆகிண்டே போகும். அப்ரிசியேஷன் லேண்டுக்கு மாத்திரம்தான். அந்த லேண்டுக்கு அப்ரிசியேஷன் இருக்கு, கல்லுக்கு அப்ரிசியேஷன் எப்பவுமே இருக்குங்கிறது தெரிஞ்சுன்னு தான் இவர் சொல்றார். தரி தோ ஐசா நவே பாஷான ஜோ அப்பவித்த நிக்காரண. பாஷாணமே அப்படி இருக்குன்னா 6 அறிவு படைச்ச மனுஷனாக இருக்கக்கூடிய நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மூலமான சாரமான கேள்விக்கு வந்துட்டார். இப்போ ஜோ அபவித்ர நிக்காரண, கல்லு மாதிரி கூட இருக்க தெரியாமல் அபவித்ரமா தான் எந்த நல்ல விஷயத்துக்கும் தான் காரணமாக இல்லாம ஒருவன் இருக்கானே, தயாசாலிகா தேக ஜான, அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் நான் துஷ்சித்தன் சொன்னேன், அவனைதான் அபக்தன் சொன்னேன் அப்படின்னு தெளிவு பண்ணி விட்டுட்டார். அதனால பாஷாணன்னு சொல்லிவிட்டாரே அப்படிங்கிறதுக்காக நீ மனம் வருந்த வேண்டிய அவசியம் இல்லைப்பா. பாஷாணம் மாதிரியாவது நீ இருக்கண்டாமா அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை சொன்னேன். நீலாம் ரத்னம்பா, சுரோதாக்களே சிஷ்யர்களே, நீங்களா ரத்னம்டா, நீங்களா என்னுடைய வைடூரியன்டா, நீங்களா என்னுடைய முத்துடா அப்படின்னு கொஞ்சம் சொல்றாரு இங்க சமர்த்த ராமதாசர். அந்த ஓவியம் அங்க அப்படி போடலையே தவிர அவர் சொல்லக்கூடிய அபிப்பிராயம் நன்னா எதிரொலிக்கிறது. நீ எனக்கு முத்து, நீ எனக்கு வைடூரியம், நீ எனக்கு வைரமான விஷயம். ஏன்னா சத் விஷயத்துல நீ ஈடுபடற, உன் ஹிருதயத்துல நான் சொல்லக்கூடிய பிரம்ம ஜானம் தங்கிறது, சத்குருநாத்தால் பேச்ச சொல்லணும்னு கேட்கணும்னு தெரியறது இல்லையா, அது கேட்டு இருக்கையே. அதனால உன்னை போய் அப்பேற்பட்ட பாஷான்னு நான் சொல்லிடுவேனா? நீலாம் எப்பேற்பட்ட பாஷாணம்னா முத்தும் வைடூரியமும் வைரமும் எப்பேற்பட்ட பாஷாணமோ அது மாதிரி பாஷாணம் நீ. அது மாதிரி இல்லாமல் வெறும் லோகாயத்தமா எவன் இருக்கானோ, ஏகாகிர சித்தம் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது வெறும் லோகாயத்தமா இருக்கிறது தான். அறக்க பறக்க அல்லோல கல்லோல பறதுதான் ஏகாகிர சித்தம் இல்லாம இருக்கிறது இந்த லோகத்துல. அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு லோ 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 லோன்னு அலையறானே, அவன்தான் ஏகாகிர சித்தம் இல்லாதவன். அவனைதான் துஷ்சீத்தன்னு சொல்றேன், அவனைதான் அபக்தன் அப்படிங்கிறது சொல்றேன். அவளைதான் திட்டுறேன். அவளை பார்க்கும் பொழுதுதான் கல்லு கூட உன்னை விட நல்லதேன்னு அவனை பார்த்து சொன்னேனே தவிர உன்னை பார்த்து நான் சொல்லலே அப்படின்னு சொன்னப்புறம் அப்பாடா அப்படின்னு இந்த சிஷ்யன் நிச்சயமா மூச்சு விட்டுருப்பான். இப்போ நான் கல்லா இருக்கிறதுக்கு தயார் அப்படின்னு சிஷ்யனுக்கு தோணி இருக்கும். ஏன் என்ன முத்துன்னு கூப்பிட்டுட்டார், சத்குருநாதா என்னோட வைரமே அப்படின்னு கூப்பிட்டுட்டார், சத்குருநாதா என்னோட வைடூரியமே அப்படின்னு கூப்பிட்டுட்டாருன்னா, அப்படி சத்குருநாதா நம்மளை கூப்பிட்டு நம்ம ஆசைப்பட மாட்டோமா? என்ன சிஷ்யனை ஆசைப்பட்டிருப்பானே. ஆத்தா அசோஹே போறனே. சரி, இம்மெட்டிலும் நான் சொன்ன பாஷான மகாத்மியம் இருக்கட்டும். காத்தஹோத்தோ துஷ்சித்தப்பனே, இந்த பேச்சு நான் ஏன் எடுத்தேன்னா துஷ்சித்தமாக இருக்கக்கூடாது. ஏகாகிர சித்தத்தோட சொல்லக்கூடிய உபதேசங்களோ நாம் எந்த சன்மார்க்கத்தை இருக்கணுமோ அந்த சன்மார்க்கத்துல ஏகாகிர சித்தத்தோட இருக்கணும், துஷ்சித்தமா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றதுக்காக இதை நான் எடுத்துட்டேன். துஷ்சித்தப்பனாச்சே குணே பிரபஞ்சன பரமார்த்த. நான் ஒன்னு சொல்லட்டா, எவனிடத்துல ஏகாகிர சித்தம் இல்லையோ அவன் பாஷாணன்னு நான் சொல்றேனே. பாரமார்த்திகத்தை மாத்திரம் இல்ல, லௌகிகமான விஷயத்திலையும் கூட ஏகாகிர சித்தம் இருக்கணும் அப்படிங்கிற அர்த்த பாடத்தை சொல்றார் சத்குருநாதர். நீ பாரமார்த்திகம் ஒரு பக்கத்துல இருக்கட்டும், விடு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒருத்தன் இந்த லோகத்துல ஒழுங்கா வாழணும், சமூகத்துல ஒழுங்கா வாழணும், தன் குடும்பத்தை ஒழுங்கா நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தாலே ஏகாகிர சித்தத்தோட இல்லையானால் குடும்பத்தை கூட ஒழுங்கா பாத்துக்க மாட்டான். ஒவ்வொருத்தையும் பண்ணிட்டு தனக்கு சமத்தையும் கொடுத்துட்டு குடும்பத்துக்கும் சமத்தை கொடுத்துட்டு இருப்பான். சமூகத்துல இருக்கும் பொழுதும் ஒரு குறி இருக்கணும். எதை பண்ணினாலுமே அதுக்கு ஒரு சங்கல்பம் இருக்கணும். ஒரு சங்கல்பம் இல்லாம எல்லாம் வரா மாதிரி இருந்துட்டு வரா மாதிரி வாழ்ந்துட்டு தோணினா மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்ததுன்னா அவனுக்கும் ஹானி, சமூகத்துக்கும் ஹானி. ஏதோ ஒரு போக்குல இருக்கக்கூடாது, வாழ்க்கை ஒரு போக்குல இருக்கக்கூடாது.
வாழ்க்கைக்கு ஒரு குறி இருக்கணும், வாழ்க்கைக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். ஃபோக்கஸா இருந்துட்டு நான் டாக்டர் ஆவேன்னோ, நான் ஒரு இன்ஜினியர் ஆவேன்னோ, இல்லை நான் ஒரு வாத்தியார் ஆவேன்னோ, ஏதோ ஒரு ஃபோக்கஸ் அவன் லைஃப்ல இருக்கணும். ஃபோக்கஸ் இல்லாம எவன் லைஃபை நடத்துறானோ தாறுமாறா போயிடும் வாழ்க்கை. அதனால எவன் ஃபோக்கஸ் இல்லாம லோகத்தையே நடத்துறானோ, லௌகிகமான விஷயத்திலேயே ஃபோக்கஸ் தேவையா இருக்கு, ஏகாகிர சித்தமா இருக்குன்னாக்கா பாரமார்த்திகத்தை பத்தி கேட்பானே. எவன் அது மாதிரி துஷ்சித்தத்தோட இருக்கானோ அவன் பிரபஞ்சத்திலையும் உயரமாட்டான், பரமார்த்தத்தை நிச்சயமா உயரமாட்டான் அப்படிங்கிறார். மேல நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம